தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் சார். சார். வணக்கம் சார். சார், இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த மனுவிற்கு கேட்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்தை வழங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புடைய சாராம்சங்கள் என்ன சார்? சார் ஆக்சுவலாக அவங்க நேற்று நடந்தது சார் அது. இன்று தான் லைவ்லால ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்புறம் செய்தி சேனல்லலாம் அப்போது ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு இன்று. ஆக்சுவலாக அந்த வழக்கை நேற்று தாக்கல் செய்தார்கள். தாக்கல் செய்யும்போதே அவங்க கேட்டது என்னென்னா, ஜனவரி மாதமே டிவிஷன் பெஞ்ச் தனி நீதிபதி நீதியரசர் ஜே.ஆர். சாமிநாதன் தீர்ப்பை உறுதி செய்து மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து விட்டது. ஸோ ஜனவரி மாதம் ஏற்பட்ட தீர்ப்புக்கு ஏன் நீங்கள் முதல்ல ஜூனில் நீங்கள் தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒன்று கேட்டாங்க. சரி. இதை தவிர இன்னொரு பின்னணி என்னென்னா, முந்தைய அரசு அதில் கண்டெம்ட் பெட்டிஷன்லாம் இருந்தபோது ஒரு ஆர்டர் நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்த்தாக அவங்க ஒரு எஸ்எல்பி ஒன்று தாக்கல் பண்ணாங்க. போன டிசம்பரில் நினைக்கிறேன். ஆனால் அந்த எஸ்எல்பிலாம் விசாரணைக்கே வரல. அது அப்படியே இருந்துச்சு. இந்த மார்ச்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வழக்கில் கண்டெம்ட் பெட்டிஷன் நிறையா மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நிறைய நபர்கள் மனுதாரர், மெயினான மனுதாரர் ராம ரவிக்குமார். ஆனால் அதை தவிர அவர் ஒட்டி மற்றவங்களும் போட்டிருந்தாங்க. அது தவிர இஸ்லாமியர் தரப்புலையும் அதில் மனுக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. கண்டெம்ட் பெட்டிஷனும் நிறையா பேர் போட்டிருந்தாங்க. பேட்ச் ஆஃப் கண்டெம்ட் பெட்டிஷனில் நீதியரசர் ஜே.ஆர். சாமிநாதன் விசாரணையே நடத்தினார். ஏன்னா தடை இல்லை என்று டிவிஷன் பெஞ்ச் சொல்லிவிட்டது. அதனால் அவர் விசாரணையெல்லாம் நடத்தி அதில் ஓரளவு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போதே அப்புறம் அவங்க 2 நீதிபதிகளுக்கு எடுத்தாப்புல அந்த தனி நீதிபதி கண்டெம்ட் பெட்டிஷன் விசாரிக்கிறத போய் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதோட அப்படியே நிற்குது. அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் யார் குறித்து சார்? அதாவது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர், அப்போ அங்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அப்புறம் இணை ஆணையர், 3 பேர் இந்து சமய அறநிலைத்துறை. அப்போ விசாரணை நடந்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால தான் நான் போட்டேன், நீதிமன்ற உத்தரவு மீறுவதற்காக இல்லைன்னு சொல்லிட்டு கலெக்டரே நேரடியாக ஆஜராகி எல்லாத்தையும் சொன்னார். எல்லா விஷயமும் எல்லாரும் நீதிபதி கலெக்டரே கண்டனம் தெரிவித்தார். எப்படி நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஏன்னா இவர் ஒரு நீதிபதி தீர்ப்பு பிறப்பிக்கிறாரு, என்ன ஏதுன்னே தெரியலாமல் ஒரு உள்ளார 144 உத்தரவை அவங்க பிறப்பிக்கிறாங்க. அது தவிர அந்த இணை ஆணையர் எந்த தீபத்தை இந்து அறநிலையத்துறை சார்பாக இருக்கிற அதிகாரி அவங்க ஒரு கோவிலில் இருக்கிற தீபத்தை ஏற்றணுமோ, அவரே தீபத்தை ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறார். இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாருமே பார்த்து வழக்கினுடைய சாராம்சம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு நிலுவையில் இருக்கும்போது இப்போ திரும்பவும் அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் டிவிஷன் பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சில் வரும்போது திரும்ப அந்த பேட்ச் பெட்டிஷன்லாம் வரும்போது தமிழக அரசு இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி அமுல்படுத்துவது சம்பந்தமாக நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எனக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் சொல்லி உடனே ஜூன் மாதம்தான் அவங்க போடுறாங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் முந்தைய அரசு தேர்தலை காரணம் காட்டி கூட ஜனவரி மாதம், அதான் ஜனவரியிலேருந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு மார்ச் மாதம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வழக்குகளை மேல்முறையீடு பண்ணுவதற்கு தேர்தல் விதிமுறைகள் ஒரு தடையாக இருக்காது. இல்லைன்னா நான் எதுக்காக சொன்னேன்னா, முந்தைய அரசின் இரட்டை நிலைப்பாட்டை முதல்ல நம்ம இதில் பேச வேண்டிய விஷயமா இருக்கிறது. அவங்க தான் அதை தீவிரமாக ஏற்றவே கூடாது, அவர்கள்தான் இந்த சிறுபான்மையர்களோட காவலன் என்பதை தன்னை காட்டிக்கொள்வதற்காகவே அதை அது மாதிரி செஞ்சாங்கிறது தான் எல்லாருக்கும் பொது வெளியில் எல்லாராலையும் விவாதிக்கப்பட்டது. அவங்க தான் மேல்முறையீடும் பண்ணாங்க, அரசு தரப்பில் தான் மேல்முறையீடும் பண்ணாங்க. அந்த
உத்தரவு வந்து டிவிஷன் பெஞ்சில் வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக நீங்கள் சொல்கிற காரணம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் நீங்கள் கற்பனையாக நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர அந்த வழக்கு விசாரணை நடந்தபோது ஏற்பட்ட சில தனி நீதிபதியை பற்றிய தனி விமர்சனம், அதற்கான ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து தனி நீதிபதியை பற்றி ஏற்பட்ட விமர்சனம் எல்லாமே வந்து பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, முந்தைய அரசு இந்த தீபத்தூண் வழக்கு நடக்கும்போது ஒரு 4-5 முக்கிய மூத்த வழக்கறிஞர்களை வைத்திருந்தாங்க. HRNCக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் இருந்தாங்க. ஒரு கமிஷனருக்காக ஒரு வழக்கறிஞர், அப்புறம் ஸ்டேட்டுக்காக வந்து அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி பலவித மூத்த வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து ஆகவே இது என்னமோ ஒரு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஒரு தீபம் ஏற்றுவதற்காக ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கணக்கு. ஆனால் அதற்கான மேல்முறையீடை அவங்க செய்யவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் மேல்முறையீடை செய்தால் அதோட முடிவு என்னங்கிறது. ஏற்கனவே ஒரு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்து விட்டார், விரிவான உத்தரவு. அதற்கு பிறகு விரிவான ஆர்குமெண்ட்டு எல்லா சைடையும் கேட்டு டிவிஷன் பெஞ்சும் அதே உத்தரவை வந்து உறுதிப்படுத்தி விட்டது. இவங்க எடுத்த என்னென்ன ஆட்சேபனை செஞ்சாங்களோ அந்த ஆட்சேபனை எல்லாமே வந்து ஏற்றக்கூடியதா இதாக இல்லை என்றும் முடிவு பெற்றார். சரி சார், இப்போ இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க. அவங்களுடைய பிரேயர் என்ன சார்? அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து இது ஒரு கஷ்டம் கிடையாது. இப்போ அடுத்து ஸ்டாண்டில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதை வந்து நாங்கள் வந்து இதுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, இதனால் எங்களுக்கும் திரும்பவும் வந்து அமல்படுத்துவதில் வந்து சட்ட ஒழுங்கு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு இல்லை, ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும், இது மாதிரி ஒரு புதிய ஒரு முறையை வந்து கடைபிடித்தால் எங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். திரும்பவும் அதே காரணம் தான். ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் நிராகரிக்கப்பட்ட காரணத்தையே இன்னும் ஒன்று சார், ஒரு வேர்ட்ஸை வந்து ப்ளீடிங் பண்ணும்போது கொஞ்சம் ரிஃபைண்டாக பண்ணினோம்னா, ஆனால் சாராம்சம் அதே ஒன்று தான். ஸோ இதுதான் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ புதிய தவேக அரசும் வச்சிருக்க கோரிக்கை வந்து பழைய நடைமுறை தான் பின்பற்றணும், புதுசாக வந்து அந்த தீபத்தூண்டை வந்து விளக்கேற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் கொடுத்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு சுமூகமான ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு இரு சமூகத்திற்கு கூட ஏற்படுறது தான் இவங்களுடைய சார்பாடு. அதனால இதுக்கு இடைக்கால தடை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. சார், இப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த அரசு வந்து டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை வந்து அப்படியே அமுல்படுத்தினா பொலிட்டிக்கலாக உங்களுக்கு என்ன ஒரு இது வரும்னா, இதை அவங்க மேல்முறையீடு செய்யாமல் விட்டுட்டாங்க. திமுக போராடி இல்லை அது படி கிடையாது, அப்படி எடுத்துக்குவாங்க இல்லையா? அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜனவரி மாதம் ஏற்பட்ட வந்து ஏப்ரல் வரைக்கும் அவங்க அப்பீல் பண்ணவே இல்லை. ஆனால் அதை கன்வீனியண்ட்டாக வந்து மறைச்சிட்டு இப்போ வந்து புது அரசு வந்துருக்குது. புது அரசு வந்த உடனே நீங்கள் வந்து நாங்கள் வந்து போய் ஃபைட் பண்ணோம், எப்படிலாம் போய் அங்கே போய் ரீதியாக நாங்கள் வந்து போராடிலாம் பண்ணோம், மேல்முறையீடு பண்ணதை பற்றி அப்படியே மறைச்சிடுவாங்க. ஏன் மேல்முறையீடு பண்ணலங்கிறத பற்றி அது காரணமே சொல்ல மாட்டாங்க. பொதுவெளியில் ஏன் சார், பொதுவெளியில் வந்து எல்லாருமே வந்து கூர்ந்து சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, அதாவது முந்தைய திமுக அரசு எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னா, இப்போ திமுக கட்சியை சேர்ந்தவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க, இவங்க வந்து மேல்முறையீடும் போல இப்போ வந்து அந்த நாங்கள் இவ்வளோ தூரம் சட்ட போராட்டம் நடத்தினோம், இவங்க வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அரசியல் செய்வாங்க. இப்போ இந்த அரசுக்கு வந்து ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை. இப்போ மேல்முறையீடு போனாலும் போகாவிட்டாலும் இந்த அரசுக்கு ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை தான் வரும். அதே சமயத்தில் அவங்க என்ன நினச்சாங்க, இது லாஜிக்கல் கன்க்ளூஷன், எப்படியும் அப்பீல் போகலாம், டிவிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க இந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, சரி நம்ம உச்சநீதிமன்றத்தில் போய் அங்கே என்ன இறுதி போகிறதோ பார்த்துக்கலாம், அது எப்படி வந்தாலுமே அந்த தீர்ப்புப்படி நாங்கள் அமுல்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாங்கிறது தான் இவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் முதலத்தில் உள்ளார என்ட்ரி ஆகும்போதே அவங்க என்ன கேட்டாங்க, ஏங்க இது ஜனவரி மாதமே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு, ஜூன் வரைக்கும் ஏன் நீங்கள் வெயிட் பண்ணீங்க, போடலைன்னு சொல்லிட்டு முந்தைய அரசு ஏன் போடலைங்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அப்பீல் போடுறதுக்கான காலக்கெடு சார்? காலக்கெடு வந்து ஆக்சுவலாக 90 நாள், 90 days. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்ச்லேயே, ஜனவரி வந்ததுன்னா ஏப்ரல்லே முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சிறு
காலதாமதத்தோட தான் இந்த அரசு வந்து இப்போ ம். செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த அதுக்கு காலதாமதம்லாம் வந்து மன்னிக்கக்கூடியது. அது ஒரு ரெக்டிஃபிகேஷன் குடுத்தா, அது ஒரு காலதாமத மனு நாங்க குடுப்பாங்க. புதுசா ஆட்சிக்கு டிலே வந்துருக்கிறோம். கன்டினியூஷன் மனு ஒண்ணு போட்டு நாங்க போடுறத பத்தி அது டிலே கன்டினியூஷன்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சார். எஸ்எல்பி போடும்போதே ம். டிலே கன்டினியூஷன் பெட்டிஷனோட தான் போட்டிருப்பாங்க. ம். ஸோ அதனால வந்து நாங்க இப்போ தான் பதவி ஏத்துக்கிட்டோம். இப்போ தான் புதிய அரசு வந்தது. ஓகே. அது ஒரு பெரிய அது தவறாக ஒரு பார்க்கப்படாது. தவறாக பார்க்கப்படாது. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தாக்கல் பண்ணாங்கன்னா ம். அது ஒரு முக்கியமா எடுத்துப்பாங்க. அப்படியே இருந்தாலும் உச்சநீதிமன்றம் வந்து அந்த காலதாமதத்தெல்லாம் ஒரு பொருட்படுத்தாது. மெயினான மெரிட்லயே கேட்போம்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ ஓகே. ஆனா கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்க ஜனவரி மாசம் பண்ண தீர்ப்பை எதிர்த்து இன்னும் நீங்க போடல? ம். அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கேள்வி வச்சாங்க. ம். ஸோ இதுக்கு அவங்க முக்கியமான காரணத்தை தெரிவிக்கணும். ம். ஏன்னா டிவிஷன் பெஞ்ச் இது தவிர ஒரு தனி நீதிபதியோட உத்தரவை வந்து 2 நீதிபதிகள் வந்து உறுதி செய்திருக்காங்க. ம். கன்கரண்ட் ஃபைண்டிங். ம். அந்த கன்கரண்ட் ஃபைண்டிங்கில் எந்த விதத்தில் சட்டத்தை வந்து மீறி ம். அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள் என்பதை வந்து முன்வைக்க வேண்டும். ஆமா. அப்படி பார்க்கும்போது டிவிஷன் பெஞ்சிலே பல வாதங்கள் வைக்கப்பட்டது. ம். நீங்கள் கூட அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ம். பல மணி நேரம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. கண்டிப்பா. என்ன கேட்டால் நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். ம். வாய்ப்பு கொடுத்து ம். எல்லாரையும் கேட்டு தான் அந்த இறுதியா ஒரு வழங்கினார். தீர்ப்பு அவர் தீர்ப்பு. கொடுத்திருக்கிறார். So, அதாவது அதனால அந்த தீர்ப்புல ம். சட்ட ரீதியாக எந்த விதத்தில் நாட் லீகலி சஸ்டைனபிள்ங்கிறத சொல்லணும். ம். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் காரணம் காரணம் காட்டினா ஏற்கனவே அது தவிர்க்கப்படும். நிராகரிக்கப்பட்டு விட்டது. ம். ஃபேக்ட்லேயே அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. ம். அது இது வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ம். இதில் போய் ஃபேக்ட்ஸில் இருக்கிறத போய் ரொம்ப பேச முடியாது. ம். ஸோ அந்த இடம் இன்னொன்று அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ம். தனி நீதிபதி வந்து அந்த இடம் வந்து அந்த மசூதிக்கு 50 மீட்டருக்கு தள்ளி இருக்குது. ம். அதை தவிர அது அந்த இருக்கிற இடம் வந்து ம். அஹ், இது எல்லாமே இந்த கோயில் தனி நீதிபதி டிவிஷன் பெஞ்சில எல்லாம் விசாரணை விசாரணை பண்ணி செய்யப்பட்டு சர்வேக்கள் சர்வேக்கள் அளந்து அதை தவிர ஒரு பெரிய ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ம். அந்த தூண் என்பதே சர்வேக்கள் சர்வேக்கல் என்று புதுசா ஒரு சமணர் தூணுன்னு சொன்னாங்க. சமணத்தூண்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து அது வந்து சர்வேக்கல்லுன்னே சொல்லிட்டு ஆமா. ம். அந்த முந்தைய அரசுல இருந்தவங்க எல்லாருமே அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். ப்ராசஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து இந்த இடைக்கால இன்டீரியம் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது. அதை இடைக்கால எப்படி தடை கொடுக்கவே மாட்டாங்க சார். ஆமா. எப்படின்னா இடைக்கால ஏன்னா தடை 2 டிவிஷன் பெஞ்சிலையும் கன்ஃபார்ம் அதாவது ஆயிடுச்சு. 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புல முரண்பாடு இருந்தா கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? முரண்பாடே இல்லை சார். இல்ல. அது வந்து தனி நீதிபதியோட உத்தரவு வந்து 2 நீதிபதிகளும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஸோ கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட். ம். இந்த கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்னா அண்டர்ஸ் தெர் இஸ் அ மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் ம். பிரைமா ஃபாசே. ம். எடுத்த உடனே இந்த 2 தனி நீதிபதியோட தீர்ப்பும் தப்பு, ம். அதை உறுதியளித்த டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பும் தப்புன்னு சொல்லிட்டு இவங்க போய் சொன்னாங்களா? அத அதான் ப்ரூவ் வந்து பண்ணா இடைக்கால அது injection. மாதிரி வந்து அவங்க வாதத்தை முன்வைத்தாங்க தான். அந்த மாதிரி வாதம் வைப்பதற்கான இது பிரமா வந்து பேசி இல்ல. இல்லை. ஓகே. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? சார் இப்போ வந்து நோட்டீஸ் வந்து எல்லாருக்கும் எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் போயிருக்காங்க. ம். இப்போ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ராம ரவிக்குமார் அந்த கவர்மெண்ட் மசூதி தரப்பு. சார்ந்தவர்கள் கவர்மெண்ட் தரப்பு தான் மேலே கமிஷனர் தான் ஓகே. HRNC ஹெச்ஆர்என்சி தான் போயிருக்கிறாங்க. மீதி இருக்கிற நபர்கள் இருக்காங்களா அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த எதிர்மனுதாரர் எதிர்மனுதாரர்கள் அந்த அப்பீல் போட்டவங்க ஆ. எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் அதுல கமிஷனர் உட்பட respondent. எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும். ம். ஸோ அவங்க வந்து இப்போ பதில் சொல்லணும். ம். இது இப்போ உடனடியாக முடியக்கூடிய விஷயம் இல்லை. ம். இவங்க எல்லாரும் இது 8 வார காலத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இவங்க கவுண்டருக்கு டைம் கேட்க போகிறாங்க. ம். ஸோ இது இப்படியே போகும். இது எப்போ பிரச்சனை ஏற்படும்னா ம். டிசம்பர் மாதம் கார்த்திகை தீபம் கார்த்திகை மறுபடியும் தீபம் ஏற்றுக்கொள்ளுது. வரும்போது ம். அப்போ வந்து டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு தான் செல்லும். ம். அதுக்கு தடை கொடுக்கல. கொடுக்கல. ஸோ இந்த வழக்கு ம். லாஜிக்கல் கன்க்ளூஷன் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த எஸ்எல்பிக்கு அனுமதி அளித்து அதை வந்து விசாரித்து ம். தீர்ப்பு சொல்ல வேண்டிய காலம் அது சிவில் அப்பீலாக கன்வெர்ட் ஆகி ம். அந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளார சொன்னாதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவது அதை வர கார்த்திகை தீபத்துக்குள்ளார சொன்னாதான் ம். இந்த அப்பீல் போகிறதுல ஏதோ அர்த்தம் இருக்குது. சரி சரி. எனக்கு ஒரு இதில் சந்தேகம். என்னை மாதிரி நேர்களுக்கும் ஆ. சந்தேகம் இருக்கும். இப்போ இந்த இன்டீரியம் இன்ஜெக்ஷனில் வந்து கொடுக்கல. ஆமா. இப்போ தனி நீதிபதி கொடுத்ததற்கும் டிவிஷன் பெஞ்சு கொடுத்ததற்கும் இடைக்கால தீர்ப்பு கொடுக்கல. இடைக்கால தடை கொடுக்கல. இப்போ கார்த்திகை வந்து விட்டது வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஆடி மாதம் ஆமா. ஆவணி புரட்டாசி ஐப்பசி 3 மாதம். இன்னும் 3 மாதம் கழிச்சு 3 மாதத்துக்குள்ள இந்த விசாரணை முடிந்தால்தான் ஒருவேளை முடியவில்லை என்றால் கார்த்திகை தீபத்தை அந்த தூண்ல ஏற்ற முடியும். ஏற்றி தான் ஆகணும். அதான் அதுதான் சட்டம். ஓகே.
ஏன்னா தடை உத்தரவு கொடுக்கல. கொடுக்கல. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தடவை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கு தீர்ப்பு பெற்ற நபர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ம். அது எப்படிங்க 2 இது போட்டாங்க. ம். அப்போ மெயின் ஏத்தலான தீர்ப்பு இருக்கு. தீர்ப்பு அதை இருக்கு. ஏத்தக்கூடாது, இடைக்கால தடை எதுவுமே இல்ல. இல்ல. அதனால நாங்க ஏத்துவோம். ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லுவாங்க. அப்ப இத வந்து ஒரு கிராண்டா எடுத்துக்கலாமா? எதுங்க? இப்ப குடுத்துருக்க சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால தடை குடுக்காதனால இது ஒரு கிராண்டா எடுத்துக்கலாமா? நேற்று கொடுத்த இடைக்கால உத்தரவு தான் சார் அது. ம். இதுக்கப்புறம் 8 வார காலத்திற்கு பிறகு ம். இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு எந்த அளவு வேகமா எடுத்துட்டு போறாங்க. வேகமா எடுத்துட்டு போறாங்கிற விஷயத்து தான் ம். அந்த பிரச்சனைக்கு வரும். ஓ! அந்த கார்த்திகை மாதத்துக்குள் ம். இதை இந்த வழக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு செயலாற்ற முடியும். செயலாற்ற முடியும். ஒருவேளை இந்த வழக்கு வந்து கார்த்திகை மாதம் தாண்டி போயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து சில குழப்பங்கள், சூழ்நிலைகள் சூழ்நிலைகள், அது வந்து நீதிமன்ற சிக்கல்கள், ம். சட்ட சிக்கல்கள் ஏற்படும். ஓகே. ஆனா எனக்கு தெரிந்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ம். அவங்களும் வந்து சார் உச்சநீதிமன்றமும் வந்து சட்டத்தையும் பார்ப்பாங்க. ம். அதே சமயத்துல அந்த ஒரு உத்தரவுனால வந்து ம். தேவையற்ற ஒரு குழப்பங்களும் குழப்பங்கள் பிரச்சனைகளும் வரக்கூடாது. வருது அப்படின்னா. அதாவது நிர்வாக ரீதியாக ஒரு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதையும் நினைப்பாங்க. ம். ஆனால் ம். இதை விசாரித்து முடிவு பண்ணும்போது ம். வாதங்களின் அடிப்படையில் வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி ம். இந்த வழக்கில் ம். எந்தவித சாதகமான உத்தரவும் அரசு தரப்பில் பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் ம். இந்த வழக்கு ஆரம்பத்திலேருந்து உற்று நோக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஸோ சார். இந்த வழக்கு எப்படி போகுங்கிறது வந்து இனிமே எதிர்த்தரப்புலேயும் அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எதா இருந்தாலும் இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமே ஒன்றுமே இல்லை. ம். இதில் இன்னொரு சார் இதை வந்து வழக்கிலேருந்து வெளிப்பட்டு நீங்களும் நானும் சாதாரண மனிதராக ம். நான் பார்ப்போம். அணுக வேண்டியது இருக்கு. அணுக வேண்டியது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த அரசு புதிதாக ஏற்பட்ட அரசு. இப்போ ஒரு 90 நாள் நெருங்கி கொண்டு இருக்கிற அரசு. அப்போ வந்து அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை மேல்முறையீடு அது மேல்முறையீடு போயிட்டாங்க. ம். இப்போ தடை உத்தரவு கொடுக்கல. ம். தடை உத்தரவு கொடுக்காத சூழ்நிலையில் ம். அவங்களுக்கு வந்து இதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம், பொறுப்பு அவங்களிடம் ஜுடிஷியலா அதாவது நீதிமன்ற தீர்ப்பை யாராக இம்ப்ளிமெண்ட் பண்ண இருந்தாலும் வேண்டியது. தனிநபராக இருந்தாலும் அரசாங்கம் இருந்தாலும் மதிக்கணும். ம். இப்போ அதனால இப்போ இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மேல்முறையீடு என்பது ம். அவங்க வந்து செய்ய வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறார்கள். ம். அதே சமயத்தில் இந்த உத்தரவை ரத்து செய்யாமல் ம். இல்லை இடைக்கால தடை பெறாமல் இருந்தால் அரசுக்கு இன்னமும் தர்ம சங்கடம் தான் ஏற்படும். ஆமா. அவங்க இந்த வந்து இனிமேவும் அதை வந்து பொலிட்டிக்கலாக அணுக முடியாது. ம். பொலிட்டிக்கலாக என்ன சொல்லலாம், மேல்முறையீடு பண்ணிட்டேன்ட்டு. மேல்முறையீடு பண்ணினதோட என் கடமை முடிஞ்சதுன்னு சொன்னால் அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ம். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த வாதங்களை எடுத்து வச்சு ரைட் ஆர் ராங்க கொண்டு வந்து நிரூபிக்கணும். ஏற்கனவே இந்த தனி நீதிபதியோட உத்தரவிலையும் சரி, ம். டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புலையும் சரி, ம். பலவித சான்று இது ம். இதை தவிர ஆதாரங்கள் எடுத்து முக்கியமாக நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, ஏற்கனவே இன்னொருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு ரிட்பெக்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. ம். WP 1280/2025 ம். இந்து தர்ம பரிஷத் அப்படிங்கிறவங்க வந்து இந்த விளக்கு தூணில் தினந்தோறும் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏத்துறதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, இந்து தர்ம பரிஷத் வந்து WP 1280/2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு டிசம்பர் மாதமே தாக்கல் பண்ணிட்டாங்க. அதான் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அதில் தீபக் வந்து டெய்லி ஏற்றணும், அதுக்கு ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐ பார்ட்டியாக போட்டு ஒரு ரிட்பெக்ஷன் இருக்குது. இப்போது நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அந்த WP 1280யோட இந்த அப்பீலை வந்து டேக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ மீண்டும் வந்து அதில் வந்து இப்போ முடிவு பண்ணும்போது இந்த டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு மட்டும் கட்டஸ்ட் பண்ண போதில்ல. இப்போ அந்த இந்து தர்ம பரிஷத் வந்து அவங்க அதில் தீபத்தை மேலே ஏற்றணுங்கிற ஒரு கோரிக்கையும் சேர்ந்து ஏஎஸ்ஐயோட கன்கரன்சியும் சேர்த்து கேட்க போகிறாங்க. இல்லை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி சார் அங்கே வருது? இல்லை அது வந்து சார் அது வந்து ஒரு மானுமெண்டல் ஒரு சார் சாதாரணமாக ஏஎஸ்ஐ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா சார் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எந்தவித ஒரு அசட்டும் எந்தவித ஸ்ட்ரக்சர் அதாவது இருக்கிறது எல்லாமே
ஒரு மானுமெண்ட் மாதிரி தான் கருதணும்னு சொல்லிட்டு தான் ஓகே, அதில் ஓகே. அந்த சட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த தூண்கிறது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற தூண். ம். அதனால் அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ம். அந்த ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கிற தூண் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ம். டெய்லி தீபம் ஏற்றணும் அப்படின்னு அப்படின்னா சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மறுபடியும் ஒரு சிக்கலை சிக்கலை தான் உண்டாக்கும்ல. உண்டாக்குது. ஏன்னா இவங்க வந்து நம்ம இஸ்லாமிய தரப்பில் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றக்கூடாது. இல்ல ஒரு நாள் ஏத்துறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இன்னும் சட்ட போராட்டங்கள் ஆமா. நடந்துட்டு இருக்கு. நீங்க ஆமா. தினந்தோறும் ஏத்தணும். அதிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல கொண்டு போய் ஏத்தணும் அப்படின்னா அப்படிதான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு இன்னும் இது மேலும் சிக்கலை தான் மேலும் ஏற்படுத்தும். சிக்கலா இருக்கு. இந்த வழக்கு வந்து இனிமேல் வருங்காலத்தில் ம். இது வந்து இன்னும் அதிகமான ஒரு நாட்களை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க. அதான் நாட்கள் இழுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதில் மிகவும் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது. நிறைய இருக்கு. ஸோ அதனால் இந்த வழக்கோட ப்ராக்ரஸில் 8 வாரம் கழித்து திரும்ப நம்ம தமிழலை சேனலுக்காக நம்ம அதை தொடர்ந்து ட்ராக் செய்து நம்ம நேயர்களுக்கு இதோட அப்டேட்டை நம்ம தெரிவிப்போம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. நாங்களும் காத்துட்டு இருக்கோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.